இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் 9வது பட்ஜெட்டை சமர்ப்பிக்கிறாரு. அது பிரணாப் முகர்ஜி சாதனையை முறியடிச்சிட்டாரு. மொரார்ஜி தேசாய் 10 பட்ஜெட் சமர்ப்பித்தவர். அவர் சாதனையை முறியடிப்பாரான்னு எழுதுறாங்க. எத்தனை பட்ஜெட் போட்டாருங்கிறது சாதனை இல்லை. ஏழை மக்களுக்கு என்ன பண்ணாரு, கார்பரேட்டுகளுக்கு என்ன பண்ணாங்கங்கிறது தான் பிரச்சனை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் ஒரு சாதனை படைக்கப்படும். மறைமுக வரி நம்பர் 1 வந்துருச்சு. ஒரு 2 ஆண்டு பட்ஜெட்டாக பார்த்தா அதிகமாக வசூலாவது சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள்கிட்ட போடப்படக்கூடிய இந்த மறைமுக வரி. அதற்கு அடுத்த இடத்துல என்னன்னா தனிநபர் வருமான வரி. 3வது இடத்துல தான் நிறுவன வரி, கார்ப்பரேட் டாக்ஸ் என்பது இருக்கு என்பது. ஆனால் பட்ஜெட்டில் எப்போ நடுத்தர வர்க்கத்திற்கான சலுகைகள் தரப்படும்னா தேர்தல் நெருங்கும் போது தான் அது கொஞ்சமாவது நடுத்தர வர்க்கத்துக்கான சலுகைகளாக வருமான வரியில் தரப்படும். இந்த பட்ஜெட் நடுத்தர வர்க்கத்துக்கும் எதுவும் செய்யலை. இந்தியாவில் வாரத்துக்கு ஒரு பில்லியனர் இந்தியாவில் உருவாகி கொண்டே இருக்காரு என்று சொல்றாரு. 205 பில்லியனர்கள் இன்னைக்கு இந்தியாவில் டாலர் பில்லியனர்கள் 2025 இருந்தாங்க. அவர்களுடைய செல்வ மதிப்பு மட்டுமே 81,36,000 கோடி. இப்ப இந்த ஆண்டு இந்திய பட்ஜெட்டினுடைய மதிப்பு என்பதே ஒரு 55 லட்சம் கோடி தான் இருக்கு. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா